ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக சிறப்பாக பிக் பாஸ் வந்து 100 நாட்களை கடந்து போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து அதோட ஃபைனல்ஸ் வந்து போயிட்டுருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஃபைனல்ஸில் வந்து யார் யாரெல்லாம் டைட்டில் வின் பண்ண போகிறா அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. நேற்றுக்குமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கு. இன்றைக்கி தானே ஃபைனல்ஸ் வந்து போயிருக்கு. அன்அஃபிஷியல் ஓட்டை வச்சு நாங்கள் சொல்லியிருந்தோம். இப்போ அஃபிஷியலான ஓட்டிங் பிரகாரம் முத்துக்குமார் தான் டைட்டில் வின்னர். ஆனால் நெக்ஸ்ட்டு செகண்ட் பிளேஸ் வந்து விஷால் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருந்தது. இப்போ சௌந்தர்யா தான் அப்படின்ட்டு எனக்கே பெரிய ஷாக் தான். ஏன்னா சௌந்தர்யா வந்து டைட்டிலுக்கு வந்து டஃப் காம்படிஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ என்னடா விஷால்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சந்தேகமாக தான் இருந்துச்சு. ஃபைனலாக சௌந்தர்யா தான் செகண்ட் ப்ளேஸ் வந்திருக்காங்க. விஷால் வந்து தேர்ட் ப்ளேஸ் வந்திருக்காரு. அதாவது செகண்ட் ரன்னர் அப்பா வந்திருக்காரு. ஃபோர்த்து வந்து நம்மளோட பவி, தேர்ட் ரன்னர் அப்பா வந்திருக்காங்க. ஃபிஃப்த்து வந்து நம்மளோட ராயன் வந்திருக்காரு. தோல்வி வெற்றி இதெல்லாம் ரெண்டாம் பட்சங்க. மக்கள் மனசில் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு இடத்த பிடிக்கிறோமா, அதுதான் மெயின். அந்த வகையில் பிக் பாஸ்குள்ளே போன ஒரு கண்டஸ்டண்ட்டும் ஸ்ட்ராங்கான இடத்த பிடிச்சிருப்பாங்க. அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. இதில் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு வருத்தம் அப்படின்னா தீபக் அண்ணா. பயங்கரமான ஒரு பியூரான ஒரு ஹார்ட். உண்மையிலேயேங்க ஒரு ப்ரமோஷன் கூட அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் பார்த்ததே கிடையாது. நான் பிக் பாஸ் போகிறேன் அப்படின்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துருந்தாரு. ஸ்ட்ராங்காக அவரை நம்பி மக்களை நம்பி போயிருந்தார். அவர் வந்து ஃபைனல்ஸ் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். அவர் வரல. அது ஒரு வருத்தம் இருக்குது. அதே மாதிரி ஜாக்லின் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணாங்க. அத்தனை நாமினேஷனையும் தாண்டி ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து அவங்களால ஸ்ட்ராங்காக வந்து அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தினால போயிட்டாங்களே, 2 செகண்ட்ஸ்னால போயிட்டாங்களே அப்படிங்கிறது. ஜாக்லின்லாம் இருந்திருந்தா இன்னுமே டஃப்பான ஃபைட் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து வளர்த்து இந்த அளவுக்கு அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே ப்ரௌடாக இருக்குது ஒரு பெண்ணாக. அதே போல் ஆர்ஜே ஆனந்தி அவங்களும் வந்து ஃபைனல்ஸ் வந்திருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்த ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட். எதிர்பார்த்த கண்டஸ்டன்ட் எல்லாமே பாதியில் வந்து போனது ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே வந்து அவங்களோட கெரியரில் வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஃப்யூச்சரில் இவங்களை எல்லாரையுமே மூவிஸில் பார்க்கலாம். வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே.